கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்களை பற்றி எளிதில் சொல்ல வேண்டும் என்றால், குடும்பம் என்றால் உங்களுக்கு அவ்வளவு உயிர். ஆனால் அந்த குடும்பத்துக்கு எதிராக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகள் உங்களுடைய குடும்பத்தையே பாதித்தது என்று தான் கூற வேண்டும். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம், அல்லது குடும்பம் நம்மளை எப்படி விரைக்கலாம் என்ற கோபத்தில் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் அந்த ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை தேடி கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான் என்பதால் நீங்கள் எப்போதுமே புத்தியை விட மனதிற்கு, அதாவது உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பீங்க. நீங்க புத்தி சொல்வதை கேட்டு நடப்பதை விட உங்களுடைய மனதை சொல்வதை கேட்டு நடப்பதுதான் உங்களுடைய எண்ணங்களாகவும் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சரியாகவும் இருக்கும் என்றும் உங்களுக்குள்ள இப்பொழுதுமே தோன்றும். உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திலோ அல்லது சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலோ செவ்வாய், ராகு போன்ற ஆக்ரோஷ கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் போது நீங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதை நீங்க இன்னும் நினைத்து பார்த்தால் கூட அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் குடும்பத்துல சில உறவுகளோ அல்லது சில விஷயங்களோ தவறாக நடந்திருக்கும். அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் அதனை சரி செய்ய முடியாது. இதுதான் உங்களுடைய குடும்பத்திற்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. கோபத்திலோ அல்லது அதிகப்படியான பாசத்திலோ நீங்கள் யாருக்கோ கொடுத்த வாக்குறுதி அல்லது செய்த பண உதவி உங்களை சிக்கலில் தள்ளி கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத விஷயமாகவே அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட ரீதியாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த திங்கட்கிழமையில் சந்திர தரிசனம் செய்வதும், எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் 2 நாட்கள் தள்ளி போட்டு யோசிப்பதும் உங்களுடைய குடும்பத்தை பாதிப்பிலிருந்து காப்பாற்றி கொடுக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறுகள் நடக்கத்தான் செய்யும். தவறுகள் நடக்காத ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளேயே கிடையாது. அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை முழுவதும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். திங்கட்கிழமையில மட்டும் நீங்கள் கடகம் ராசி அன்பராக இருந்தீர்கள் என்றால், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் காலையிலோ மாலையோ சந்திர பகவானுக்கு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அதே போல இந்த கடகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் மனதை வைத்து நீங்க முடிவு எடுப்பீங்க. பல நேரங்கள்ல அறிவை விட உங்களுடைய உணர்ச்சிக்கு முன்னுரிமை நீங்க கொடுப்பீங்க. அது ஒரு சில நேரங்கள்ல சரியாக அமையும். இருந்தாலும் 100% மட்டுமே அது உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும். அது உங்களுக்கு இப்பொழுது புரியாது. நாட்களும் காலங்களும் போக போக இறுதி காலத்தில் மட்டுமே அந்த ஒரு உண்மை உங்களுக்கு வெளிப்படும். இதனால் கோபம், பாசம், வருத்தம் அல்லது பயம் காரணமாக எடுத்த சில முடிவுகள் குடும்பத்தில் எதிர்பாராத விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதை நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத வழிகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல நீங்க சரியாக தோன்றிய முடிவு பின்னர் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிரமத்தை கொடுத்திருக்கும். நீங்கள் மட்டும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இன்று இருக்கும் என்று நினைத்து கொண்டு எடுத்தீர்கள் என்றால் அது குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தி தான் கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் குடும்பத்திடம் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்துக் கொண்டு எடுங்கள். நீங்கள் மட்டும் தனியாக எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதனால குடும்பம் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நீங்கள் புத்தி சொல்வதை கேட்பதை விட மனது சொல்வதை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகப்படியாக ஏற்படுமே தவிர நன்மைகளை விட பிரச்சனைகள் மட்டுமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்வதுதான் உங்களுக்கு மிக முக்கியம். சந்திரனின் நிலையற்ற தன்மை காரணமாக இந்த வகை உணர்ச்சி சார்ந்த முடிவுகள் அதிகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இனிமேலாவது நீங்கள் இதனை தடுத்துக் கொள்வதற்கு இந்த ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லபடியா நடத்தி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கடகம் ராசி என்பர்கள் கவனித்து பாருங்கள். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடந்திருக்கும். நான் கூறியது உண்மையாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதலாவதாக நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். கணவனோ மனைவியோ உங்களுடைய ஈகோக்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் ஒரு தடவைகளாவது போய் பேசி பாருங்க. அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அந்யோன்யமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நெருங்கி வர ஆரம்பிக்கும். இருவரும் ஒன்றாக சேர்வி
சேருவீர்கள். அதனை பார்த்து உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சி பெறுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களால் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றித்தரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக படிப்பார்கள். இன்னும் நீங்கள் இதனையே செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் குழந்தைகளின் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தானாகவே தீர்ந்துவிடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாட்டுகள் குறையும். சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் பகவான் என்பதால் நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட அவமானங்களையும் உங்களை மற்றவர்கள் காயப்படுத்திய நினைவுகளையும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து புழுங்கி கொண்டு அழுது கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனா அது அனைத்தும் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். தற்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்த சனியின் அசுப பார்வைகளும் ராகுவின் எதிர்மறை தாக்கங்களும் முழுமையாக விலகுவதால் மனதில் தேங்கி கிடந்த அந்த பாரமான வேதனைகள் அனைத்தும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே தாங்க இருக்கும். மனதுக்குள்ள பூட்டி வைத்த ரகசியங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதில் மறைத்து வைத்த வேதனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய நிலைமையை இப்பொழுது உங்களுடைய குடும்பமானது புரிந்து கொள்ளும். அதனால உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ராகுவின் எதிர்மறை தாக்கங்களும் தனியின் அசுப பார்வைகளும் முழுமையாக விலகப் போகிறது. அதனால மனதில் தேங்கி கிடந்த வேதனைகள் அனைத்துமே குறைந்துவிடும். உங்களுக்கு ஒரு புதிய நேர்மறையான ஆற்றல் பிறக்கும். உங்களை அளவைத்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்களை காயப்படுத்தியவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வருந்தும் ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதன் மூலம் உங்களுடைய மனப்பாரம் குறைந்து ஆழமான நிம்மதி உங்களை தேடி வரவ ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதே போல இந்த கடகம் ராசிக்காரங்க உங்களுடைய வேதனைகளை வெளியில் காட்டாமல் உங்களுக்குள்ளேயே சுமந்து செல்லக்கூடிய இயல்பு கொண்டவர்கள். அதனால பல வருடங்களாக யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்திருந்த வருத்தங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் மனக்காயங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கும். அது குறைந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். சந்திரனின் சாதகமான நிலைமை மனதிற்கு ஆறுதலை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை காயப்படுத்திய சம்பவங்களை நினைத்தாலும் முன்பு போல் பழியானது உங்களுக்குள்ள ஏற்படாது. இவையெல்லாம் கடந்து போன பாடங்கள் என்ற மனக்குழப்பங்கள் எல்லாமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு தெளிவானது பிறந்துவிடும். கடகம் ராசியில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கங்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையோட நிலைமையே நிச்சயமா மாற்றப்படும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அந்யோன்யமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நெருங்கி வர ஆரம்பிக்கும். இருவரும் ஒன்றாக சேருவீர்கள். அதனை பார்த்து உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சி பெறுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களால் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றித்தரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக படிப்பார்கள். இன்னும் நீங்கள் இதனையே செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் குழந்தைகளின் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தானாகவே தீர்ந்துவிடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாட்டுகள் குறையும். சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள பிறக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் பகவான் என்பதால் நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட அவமானங்களையும் உங்களை மற்றவர்கள்
காயப்படுத்திய நினைவுகளையும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்து புழுங்கிக் கொண்டு அழுது கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனா அது அனைத்தும் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். தற்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்த சனியின் அசுப பார்வைகளும் ராகுவின் எதிர்மறை தாக்கங்களும் முழுமையாக விலகுவதால் மனதில் தேங்கி கிடந்த அந்த பாரமான வேதனைகள் அனைத்தும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே தாங்க இருக்கும். மனதுக்குள்ள பூட்டி வைத்த ரகசியங்களுக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய மனதில் மறைத்து வைத்த வேதனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுடைய நிலைமையை இப்பொழுது உங்களுடைய குடும்பமானது புரிந்து கொள்ளும். அதனால உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ராகுவின் எதிர்மறை தாக்கங்களும் தனியின் அசுப பார்வைகளும் முழுமையாக விலகப் போகிறது. அதனால மனதில் தேங்கி கிடந்த வேதனைகள் அனைத்துமே குறைந்துவிடும். உங்களுக்கு ஒரு புதிய நேர்மறையான ஆற்றல் பிறக்கும். உங்களை அளவைத்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்களை காயப்படுத்தியவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வருந்தும் ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதன் மூலம் உங்களுடைய மனப்பாரம் குறைந்து ஆழமான நிம்மதி உங்களை தேடி வரவ ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதே போல இந்த கடகம் ராசிக்காரங்க உங்களுடைய வேதனைகளை வெளியில் காட்டாமல் உங்களுக்குள்ளேயே சுமந்து செல்லக்கூடிய இயல்பு கொண்டவர்கள். அதனால பல வருடங்களாக யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்திருந்த வருத்தங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் மனக்காயங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கும். அது குறைந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். சந்திரனின் சாதகமான நிலைமை மனதிற்கு ஆறுதலை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை காயப்படுத்திய சம்பவங்களை நினைத்தாலும் முன்பு போல் பலியானது உங்களுக்குள்ள ஏற்படாது. இவையெல்லாம் கடந்து போன பாடங்கள் என்ற மனக்குழப்பங்கள் எல்லாமே சரியாகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு தெளிவானது பிறந்துவிடும். கடகம் ராசியில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கங்கள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையோட நிலைமையே நிச்சயமா மாற்றப்படும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க